beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. And nothing compares to this. What a beautiful name. Hallelujah. Amen. ஒரு பிரசங்கியார் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, இப்போ ரட்சிப்பு அப்படின்னா நமக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். சுத்திகரிப்பு அப்படின்னா வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லை. சில வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப காலகாலமாக கேட்ட அல்லேலூயானாலே வெளியில் என்னன்னு தெரியாது இல்லை. நமக்கே சில நேரத்தில் என்னன்னு தெரியாது. ஆமென். ஒரு பயங்கரமான பிரசங்கம், ரொம்ப ஆழமான பிரசங்கத்தெல்லாம் பண்ணிட்ட பிறகு அங்கே பிரசங்கத்தை ஒரு விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் முடிஞ்ச உடனே, செய்தி முடிஞ்ச உடனே அந்த போதகரை பார்த்து வந்து சொன்னாராம், என்னங்க ஐயா, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த சத்தியத்தை எவ்வளவு ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பேசுகிறீங்களே, ரொம்ப சாதாரணமான வார்த்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்கு. ஜீசஸ் லவ்ஸ் மீ, திஸ் ஐ நோ, ஃபார் த பைபிள் டெல்ஸ் மீ ஸோ. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்கு. சண்டே ஸ்கூலில் கற்றுக்கிறீங்க அந்த பாட்டு. இந்த இவ்வளவு தானே ஐயா, இயேசு நல்லவர், அன்புள்ளவர், இதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதற்கு எதற்கு எவ்வளோ பெரிய ஒரு வியாக்கியானம் பண்ணி வார்த்தைகளெல்லாம் சொல்லி இப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்கள் செய்தீங்கன்னு அந்த விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறவர் வந்து கேட்டாராம். அப்போது இந்த பிரசங்கியார் அவரை பார்த்த சொன்னாராம், ஆமாங்க ஐயா, கரெக்ட், உண்மைதான். பாருங்க, விண்வெளி ஆராய்ச்சி கூட ரொம்ப சாதாரணம் தாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கேளுங்க அப்படின்னாராம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவுதான் விஷயமே, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இதுக்கு ஏன் பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஃபிசிக்ஸும் கிழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு கெமிஸ்ட்ரியும் கற்று தரீங்கன்னு கேட்டான். அதனால கர்த்தருடைய வார்த்தையை சில நேரத்தில் சில வியாக்கியானங்களை கொடுக்கும் பொழுதும், ஆழமான சில சத்தியங்களை கொடுக்கும் பொழுதும் அதற்குரியதான அர்த்தம் அதில் என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். அதனால நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை கூர்ந்து கவனிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு சின்ன சிம்பிள் விஷயத்தை காணிக்க கொடுங்கன்னு சொல்றதுக்கு சகோதரி எவ்வளோ பெரிய டீச்சிங் எடுத்தாங்கன்னா அதற்கு காரணம் இதுதான். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சலிக்கவே கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திருநெல்வேலியிலாம் சபையில் நல்ல ஆமேன்னு சொல்லுவாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஊரில் மட்டும் ஏன் இப்படி ரொம்ப வீக்காக இருக்குது? ஆமேன். ஹல்லேலூயா. ஓ எஸ். இனிமேல் திருநெல்வேலி அல்லேலூயான்னு சொன்னாதான் பயங்கரமாக சொல்லுவீங்க போல இருக்கு. ஆமேன். பஞ்சாப் அல்லேலூயா தெரியுமா உங்களுக்கு? பஞ்சாப் அல்லேலூயா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். அதான் பஞ்சாப் அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்த மாதிரி அல்லேலூயா சொல்லக்கூடாது, பஞ்சாப் அல்லேலூயா சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையில வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்பீர்களாக. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்டு பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று எவீரியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாக பெருகாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும்
அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் நின்று துரத்தி விடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்ல? ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும், ஆமென், வேற எந்த ரியரையும் எல்லா ரியரையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? துரத்தி விடுவார். எங்கிருந்து துரத்தி விடுவார்? உன் முன் நின்று துரத்தி விடுவார். உன் முன்பதாகவே துரத்துவார், இல்லை என்றால் முன்பதாகவே திரட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் முன்பதாகவே துரத்துவார், அல்லது நீ போகிறதற்கு முன்பதாகவே துரத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆமென் சொன்னா ஆண்டவரே உன் முன்னாடியும் துரத்துவாரு, உன் பின்னாடியும் துரத்துவாரு, நீ போய் சேரத்திற்கு முன்பதாகவும் துரத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உன் முன்னாடி துரத்துவாரு, அவங்க முதுகை நீ பார்ப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும். ஆமென். தேசம் பாழாக போகாமலும், ஆமென், என்னதான் தேசம் பாழாக போகாமலும், அப்புறம் என்னத்திற்காகவா? உனக்கு விரோதமாய் மிருகங்கள் பெருகாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஒரே வருஷத்திலிருந்து அனுப்பல, கொஞ்சம் கொஞ்சமாய் லிட்டில் பை லிட்டில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 Twinkle twinkle little by little star. ஆமென். ஆனா உண்மையாவே ஸ்டார் லிட்டிலா இல்லைங்க. ஸ்டார் பயங்கரம் பெருசு, பூமியை விட பல மடங்கு, எனக்கு தெரியல எத்தனை மடங்குன்னு தெரியல, பல மடங்கு பூமியை பார்க்கலாம் பெரிய ஒரு கிரகம். என்னதுங்க? நட்சத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னிருந்து அது உனக்கு தடையா இருந்தா கூட அது எப்படி ஆயிடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உன் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். தேசத்துல நீங்கள் பாழாய் தேசம் போய்விடாதபடிக்கும், ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? ஒரே வருஷத்துல ஆண்டவரால அவர்களை துரத்தி விட முடியும். ஆனாலும் தேசம் என்ன ஆயிடுமா? பாழா போயிடுமா. ஆமென். ஹல்லேலூயா. 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 உதாரணத்திற்கு வாடகை வீட்டிலிருந்து சிலர் போக மாட்டான்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் ஓனருக்கு, இல்லை? ஆமென். என்ன ஆகிடும்? ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு 14 வருஷமாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். இது வரைக்கும் அந்த மனுஷன் எங்களை பார்த்து என்ன சொன்னதில்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுற்றி போடுறேன், ஆமென், ஹல்லேலூயா, எங்களை போன்னு சொன்னதில்லை. இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வாடகையை ஏற்றி கூட. கொரோனாவுக்கு பிறகு அவர் வாடகையே ஏற்றலை. அவர் எப்போல்லாம் ஓனர் வராருன்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் எனக்கு டக்குன்னு ஹார்ட்டில் பிப்புனும். ஆனால் அவர் சும்மா சாதாரணமாக வந்து வீட்டில் தான் ரிப்பேர் இருந்தால் பார்த்துட்டு எப்பயாவது ஒரு தடவை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலே அந்த ஓனர் பெரிய விஷயம். ஆமென். இப்போ இந்த மாதிரி அவர் திடீர்னு எத்தனை நாள் கழிச்சு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்த அவர் அயன் பண்ணுறவர், அவர் எங்கள் வீட்டில் அயன் பண்ண வருவார். அவர் போன மாதத்தில் வந்து சொல்லிட்டு, இன்னுமா உங்களை அனுப்பல வெளியில, பயப்படுவாங்களே ஓனரு அப்படின்னாரு. அட நீ வேற வாய வைக்காதையா, போயா, நீ துணி இனிமேல் அயன் பண்ணலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாத சொல்லாத. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. அப்போ இப்படி இவங்களை துரத்தி விடுறது பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்?
நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கும். ஆனால் துரத்தி விட்டு ஒரு 2 வருஷம் வீடை பூட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓனர் பயந்து போய் வீடு என்ன ஆகிடும், பாழாய் போய்விடும். உள்ள என்ன வந்துடும், மனுஷன் போன உடனே மிருகம் வந்துடும், பூனை வந்துடும், நாய் வந்துடும், காட்டு மிருகம் வரும், தேள் வரும், நண்டு தெருக்கா வரும், எல்லாம் வரும். வீடு என்ன பாழாயிடும். அப்போ நீங்க உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது இப்படி தேசம் இருந்தா அது உனக்கு நல்லது இல்லையா? அதனால ஸ்லோவா உன் வாழ்க்கையிலிருந்து உன் சத்ருவை நான் விலக்குறேன். உன் சத்ருவை வச்சே லேண்டை மெயின்டைன் பண்றேன். எப்போ அவனை துரத்தணும்னு எனக்கு தெரியும். நீ முன்னாடியே துரத்தலன்னு நினைக்காத. அவனை கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளியில துரத்துறேன். நீ அதை முன்னின்று பார்ப்பாய். உன் சத்ருவை உன்னிடத்திலிருந்து விளக்குற. காட்டு மிருகம் உனக்கு பாதிப்பு கொண்டு விடாதபடிக்கு, உன் சத்ரு மேற்கொண்டு விடாதபடிக்கு, அது பாழாய் போய் விடாதபடிக்கு மெயின்டைன் பண்ற. சத்ருவை வச்சே நம்மளுடைய வீடை மெயின்டைன் பண்றவர் நம்முடைய ஆண்டவருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் செய்கிறேன். ஒரே நேரத்தில் எல்லாம் செஞ்சா பிச்சுக்கிட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம், பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு, என்ன நம்பி இரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று அனுப்பிவிடுவேன் வந்திருக்கா, அனுப்பிவிடுவேன் வந்திருக்கிறதா, துரத்தி விடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலதெல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்து துரத்த போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு ஆளாவும் இருக்கலாம், அது ஒரு இடமாவும் இருக்கலாம், அது ஒரு சூழ்நிலையாவும் இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் முன் நின்று உனக்கு தடையா இருக்கிற, உனக்கு பாதகத்தை கொண்டு வருகிற, உன்னுடைய வாழ்க்கையில நீ வளர விடாமல் இருக்கிற சில காரியத்தை உன்னை விட்டு என்ன பண்ண போற, துரத்த போற. ஆமென். நம்ம துரத்த மாட்டோமே. ஐயோ எவ்வளோ நாளாக இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருந்த நண்பராச்சே, ஐயோ எவ்வளோ நாளாக இந்த இடத்துல இருந்தேனே, என்ன நல்ல இடம், ஐயோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடடா இதெல்லாம் விட்டுட்டா நான் போகிறது அப்படின்ட்டு ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதே இடத்துல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியும் அல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதமும் அல்ல, அது உங்களுக்கு முன்னேற்றமும் அல்ல, அது உங்களுக்கு வளர்ச்சியும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. விட வேண்டியதை விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பெற வேண்டியதை பெறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போக வேண்டிய இடத்திற்கு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி அந்த இடத்தில் இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். நீ என்னவாகி விருத்தி அடைந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையை சொல்லலாமா? விருத்தி, விருத்தி அப்படின்னா பெருகி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ பெருகிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நீ பெருகிற வரைக்கும், நீ சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் நின்று துரத்துவேன். அப்படின்னா சில காரியங்கள்ல நம்ம பெருசாகணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். We need to get bigger than certain circumstances. சில சூழ்நிலைகளை பார்க்கிலும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் பெருக வேண்டும். We must get bigger than certain circumstances in our life. சில காரியங்கள் நம்மை பெருக விடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை விளக்குறேன்னா நீ பெருகணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன் சத்ருவை உன் மின் நின்று கொஞ்சம் கொஞ்சமா அவனை துரத்துனா நீ கொஞ்சம் கொஞ்சமா வளரணும், நீ கொஞ்சம் கொஞ்சமா பெருகணும். நீ எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ எதெல்லாம் பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிக்கணும். ஆமென். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கதான் நமக்கு பிரச்சனைங்க. எதை விடணுமோ அதை விட முடியாத பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. பார்த்தீங்களா? சில தேவையில்லாத சவகாசங்கள், சில தேவையில்லாத பழக்கங்கள், சில தேவையில்லாத அவசியம் இல்லாத நண்பர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிலதை விட்டு விலகினாதான் உருப்பட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வளர்ச்சி இல்லைனாலும் வழிதாங்க, இருக்கிற இடத்துல இருந்தாலும் வழிதாங்க. ஆமென்.
வளர்ச்சி அடைவதும் ஒரு வழி, ஆனா முன்னேறி போவது அது ஆசீர்வாதம். ஒரே இடத்துலயே இருந்தா அது அசிங்கம், அவமானம். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஆமென். போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரே இடத்துல ஸ்டக்கா இருந்தானா அது வளர்ச்சி அல்ல. ஆமென். ஒரே இடத்துல இருக்க முடியாது நம்மளால. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சில இடங்கள் நமக்கு சொந்தமான இடம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில இடங்கள் நமக்கு உரிய இடங்கள். சில இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியில தள்ளணும்னு நினைப்பாரு, வெளியில போனோம். ஆமென். யாத்திராகமம் போன வாரம் சொன்ன இந்த புஸ்தகமே ஆண்டவர் அவர்களை வெளியே தள்ளி அவர்களை தப்புவித்த அந்த சம்பவத்தின் அந்த சார அம்ச கதைதான் யாத்திரை ஆகமம். ஆண்டவர் அவங்களை எஸ்கேப் பண்ணி விட்டார், எக்ஸிட் பண்ணி விட்டார். சிலத்துல அப்படியே ஸ்டக் ஆகி இருப்போம். ஆமென். ஹalleluya. பிசாசே என் ஜனங்களை போக விடு. ஒரே இடத்துல பிடிச்சு உட்கார வைக்காத. பிசாசு ரொம்ப தந்திரமானவங்க. He wants us to get us stuck in the same place. ஒரே இடத்துல மாட்டிக்கணும்னு நினைப்பான் பிசாசு. progressiveness பிசாசு கெடுப்பான். பிசாசு ஸ்டாக்னேட் பண்ணுவான். ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. நல்ல நீர் ஓட்டம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமாக இருக்கும், நல்ல பரிசுத்தமாக இருக்கும், அந்த தண்ணி நல்லா இருக்கும். அதே தண்ணி ஒரு இடத்துல தேங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவது, கொஞ்ச நாள்லே நாத்தடிக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணீரை என்ன பண்ண முடியாது, பிரயோஜனப்படுத்த முடியாது. You cannot be stuck in a place. சில நேரத்தில் ஜனங்களை நம்ம சில காரியங்கள், சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சில சவகாசங்கள், சில உறவுகள், சில உற்றார்கள், சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா they will hold us back from progressing. உங்க வளர்ச்சியை சிலர் பார்க்கும்பொழுது சிலரால தாங்கிக்க முடியாது. ஆமென். உங்க வளர்ச்சியை சிலர்கள் பார்க்கும் பொழுது அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்கள விட்டு நீங்க விலகணும். ஆமென். You must move out of them. You must get out of them. அவங்க கூட நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இனிமேல் இருக்க முடியாதுங்க. ஆமென். இல்லை என்றால் உங்க வளர்ச்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய ரிலேஷன்ஷிப்பை, உறவுகளை சில நேரங்களில் கட் பண்றது ரொம்ப 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 நல்லது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்றால் நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் விருத்தி அடைந்தால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், உங்கள் சத்ருவை உங்களை விட்டு உங்கள் முன்னின்று நான் என்ன பண்ணுவேன், விலக்குவேன். அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த 30ஆம் வசனத்துல நீங்க விருத்தி அடைந்து நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நான் உன் சத்ருவை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னிடத்திலிருந்து அவர்களை விலக்குவேன். ஆமென். அப்படின்னா நீங்க வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். If you don't grow, you cannot be blessed. நீங்கள் வளரவில்லை என்று சொன்னால், நீங்கள் பெருகவில்லை என்று சொன்னால், நீங்கள் விசாலம் அடையவில்லை என்று சொன்னால், நீங்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று சொன்னால் வளர்ச்சியை அடைய முடியாது.
growth உங்களுக்கு வராது. If you don't grow, you cannot succeed. நீங்கள் வளரவில்லை என்றால் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்களால வளர்ச்சிக்குள்ள கடந்து போக முடியாது. உங்களால முன்னேற்றத்துக்குள்ள கடந்து போக முடியாது. உங்களை நெருக்குகிற, உங்களை அமுக்குகிற சில கிரியைகள், சில உறவுகள், சில காரியத்திலிருந்து நீங்க விட்டு விலகினாதாங்க ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென். You have to get out of Egypt. எகிப்தை விட்டு நீங்கள் வெளியேறவில்லை என்று சொன்னால், உங்கள் பழைய மனுஷனை விட்டு நீங்க இன்னும் வெளியேறல என்று சொன்னால், பழைய சுபாவத்திலிருந்து, பழைய குணங்களில் இருந்து, பழைய கிரியைகளில் இருந்து, பழைய பழக்கங்களில் இருந்து நீங்கள் விருத்தி அடைந்து நீங்கள் பெருகவில்லை என்றால், நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. வாக்குத்தத்தத்துக்குள்ள போக முடியாது. அதனால தான் ரொம்ப process ரொம்ப கஷ்டங்க. The process is very difficult to the promised land. But without the process there is no promise. நம்ம எல்லாருக்கும் process வேணாம் ஆண்டவரே, ஆனா promise உள்ள நான் போணும். நான் வாக்குத்தத்தத்துக்குள்ள போணும் ஆண்டவரே, நான் இருக்கிற மாதிரியே நான் போணும். நீ இருக்கிற மாதிரி வாக்குத்தத்தத்துக்குள்ள போக முடியாது. நீ உன்னை மாத்தினாதான் உனக்குள்ள மாற்றமும், உனக்குள்ள மறுரூபமும், உனக்குள்ள தேவ குணாதிசயங்களும் உன் வாழ்க்கையில கிரியை செய்யலனா உன்னால முன்னாடி போக முடியாது. ஆனால் அதே மாற்றங்கள் உனக்குள்ள வரும் என்று சொன்னா, உன்னை ஆண்டவர் மாற்றுவதற்கும், சிலரை நீ விடுவதற்கும், சில இடங்களை விட்டு பிரியவதற்கும் நீ ஆயத்தமா இருந்தனா ஆண்டவர் உன்னை அழகா லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சிலதை நம்ம மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், if you cannot overthrow, நம்மளால ஆண்டவர் நம்மளை அப்கிரேட் பண்ணவே முடியாதுங்க. we cannot be upgraded. புது ஃபோன் வாங்கினா கூட இன்னைக்கு பழைய ஃபோனை உள்ள கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு புது ஃபோனை உங்களுக்கு கொடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில பழைய காரியங்களை விட்டு விலகணுங்க. We must get rid of certain old things that have been holding on to us. நான் இப்படி தான் இருப்பேன், என் கேரக்டர் இப்படி தான், என்னால் என்னை மாற்றிக்க முடியாது, நீ வேணும்னா என்னை அனுசரிச்சுக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான், வேணும்னா இரு, வேணானா போ. growth வராதுங்க, வளர்ச்சி வராதுங்க, ப்ராமிஸ்க்குள்ள உங்களால வாக் பண்ணி போக முடியாதுங்க unless you are willing to change your mindset. உங்கள் மனங்கள் புதிதாகிறதுனாலே பைபிள் சொல்லுது மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் நல்லா இருந்தா எப்படி இருக்குமா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணமே நல்லா இல்லையே, வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? If your thought is not good, how will your life be good? If you ain't willing to change your old thought pattern, how will you adopt into a new pattern? பழசை விட்டு கொடுத்தாதாங்க புதுசு உள்ள போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விட்டு கொடுக்கிறதால நீங்க கெட்டு போகிறதில்லை, கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் தான் நம்ம கூட இருந்திருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது பயங்கர ஆசீர்வாதமாக வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னடா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா சில பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு போனாங்க பாருங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததுங்க. சில பழைய விஷயம் நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை யோசிக்கவும் விடாது, நம்மளால விசுவாசிக்கவும் விடாது, அவிசுவாசத்தை கொடுக்கிற கரேக சோர்வுகளை உண்டு பண்ணுகிற சில காரியங்கள் நம்ம சுற்றி கொண்டு இருக்கும்போது அந்த மைண்ட் செட்லேயே தாங்க இருப்போம். அந்த ஞானத்தில் அந்த அறிவிலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம்.
ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்குவது அவசியமாக இருக்கிறது. எபிரியரையும் கானானியரையும் ஏத்தியரையும், இந்த எபிரியர்கள் யார் என்று சொன்னா பாருங்க, பொய்யானவர்கள். பொய் எனக்கு ரொம்ப சகஜமாக வருங்க. ஆமாம், எனக்கு யாரும் பொய் சொல்லி தர தேவையே இல்லை. ஒருவேளை நான் நல்ல ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தால் நல்ல படம் எடுத்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போய் சொல்ல படம் அப்பயே ஸ்பாட்லேயே எடுப்பேன், எடுத்து முடிப்பேன். அவங்கள பார்த்த உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு படத்தையே ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோ கொடுத்து, ஆமாம், நடுவில் பாட்டு, அப்புறம் சண்டை, கிளைமேக்ஸு இல்லை, அப்படியே நம்ம அறியாமே போய் சொல்லுவோம் பாருங்க, அப்படியே பில்டப் கொடுப்போம் பாருங்க இல்லை. இந்த எபிரியரின் ஆவி அப்படிப்பட்ட ஆவிங்க. முதலாவது 3 குரூப் அங்க சொல்றாரு, எபிரியரையும் கானானியரையும் ஏத்தியரையும். இந்த 3 விஷயத்தையும் வாழ்க்கையிலேருந்து விலக்கலனா முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பெருக்கம் இல்லை, சுதந்தரித்துக் கொள்ள முடியாதுங்க. சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு களையணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த எபிரியர் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்களேன். அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். யாரு? இந்த எபிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏவியர்கள். அப்படியா? ஏவியர்கள். ஓகே, இந்த ஏவியர்கள், ஓகே, ஏவி விடுறவங்க, அப்படி சொன்னா ஈஸியா இருக்கும்ல. ஏவியர்கள் இல்ல, ஏவியேட்டர்ஸ் போல இருக்காங்க. ஏவியேட்டர்ஸ், ஏவியர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்களேன். இவங்களோட கேரக்டர் பாருங்களேன். யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது, முதல்ல இவங்களுடைய டிசிஷன் என்னன்னா, இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு, அதாவது இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் எல்லாம், அதாவது யாரு? எபிரியர், கானானியர், ஏத்தியர், இவங்க நிறைய இருக்கிறாங்க, குரூப் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு எப்படியாவது இவங்களை ஜெயிச்சணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது ஒரு தந்திரமான யோசனையை பண்ணி தங்கள் ஸ்தானாதிகளை போல காண்பித்து பழைய ரெட்ட பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், 14ஆம் வசனத்தில் அங்கேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பாத்திரத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றவும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். இங்க ஒரு கிளாசிக் சினாரியோ பார்க்குறோம். என்ன சினாரியோ அப்படின்னா, இவங்க அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. முதல்ல எரிகோவை ஜெயிக்கிறாங்க, அப்புறம் ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க. ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும் பொழுது அங்கே ஏகான் என்கிறதான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறான். அப்ப ஆயி பட்டணத்தில் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு, ஒரு தோல்வி. மீண்டுமாய் தேவனை விசாரிக்கிறார்கள். தேவன் சொல்றார், இப்போ நீங்க போங்க, நீங்க சுதந்திரிப்பேன்னு சொல்றாங்க. ஆயியை பட்டணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அடுத்தது இங்க ஒருத்தங்கிட்ட வர்றாங்க. இவங்க அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடியே இவன் அவங்க கிட்ட ஒரு சரண்டர் பண்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், நம்ம எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணி இவனை ஜெயிச்சலான்றாங்க. அப்புறம் ஆண்டவர் எரிகோக்கும் ஆயிக்கும் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் கேட்டு அடுத்தது ஒரு டிசிஷன் பண்றான். என்ன டிசிஷன்? இப்ப இவர்களை இப்படி யுத்தத்தில் இவங்களை ஜெயிக்க முடியாது, தந்திரத்தினால இவர்களை ஜெயிக்கலாம். அப்ப பாருங்களேன், இவங்க எல்லாம் பழைய ப்ராப்பர்ட்டி, பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தூரத்தில், இவங்க பக்கத்திலே தான் இருக்கிறானுங்க. எரிகோக்கு ரொம்ப அருகில் இருக்காங்க, ஆயிப்பட்டினத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கானுங்க. ஆனா இப்ப பாருங்க, அப்படியே தந்திரமாய் அவர்கள்
இஸ்ரவேல் யோசித்து அவங்க ஸ்தானாதிபதிகளை காண்பித்து இவங்க ரொம்ப நேரம் ரொம்ப தூரத்திலிருந்து அடிப்பட்டு விடாய்த்து வருகிறது போலவும், இவள் துருத்தி எல்லாம் பழையதானது போலவும், இவர்கள் அப்பம் எல்லாம் ரொம்ப பூசானம் பூத்தினது போலவும் இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காண்பித்து இவங்களை ஏமாத்தி என்ன பண்ணாங்களாம், உடன்படிக்கை செய்தார்களாம். சில நேரத்தில் சில ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் டூ டேஞ்சரஸ். யோசுவா என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாரு. 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன மிஸ்டேக் பண்ணாரு யோசுவா? என்ன பண்ணாரா? 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யாரை கேட்காம? யாரை கேட்காம? கர்த்தரை கேட்காம. டேஞ்சரஸ்ங்க, ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது இவனுங்க யாரா இவனுங்க இருக்கிறானுங்களோ அதை வெளிப்படுத்தல, யாரா இவங்க இல்லையோ அதை போல ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறானுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப், பொய்யான ஒரு சிநேகிதம். இன்னைக்கு நிறைய சிநேகிதங்கள் இருக்குங்க. எல்லா சிநேகிதமும் நல்ல சிநேகிதம் கிடையாது. எல்லா ஃப்ரெண்டும் நல்லவன் கிடையாது. Not all friends are good friends, though they look like good friends. சிலவங்களாம் பார்த்தா நல்லவனை போல இருப்பான், ஆனா அவன் நல்லவன் கிடையாது. அதுவும் இவன் என்ன தெரியுமா சொல்றானுங்க? போயிட்டு இந்த 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். டிசப்ஷன், வஞ்சகம். ஐயோ, உங்கள் தேவனை குறித்து அறிந்தோம், இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டோம், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், யுத்தத்தில் வல்லவர். ஐயோ, நாங்கள் உங்கள் வேலைக்காரர்களாக இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு சேவை பண்றோம், எங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. யோசுவா எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா முட்டா பாயல்களும் போய் லைனா நின்று இந்த ஆட்கள் கிட்ட கர்த்தரை கேட்காமையே ஒரு உடன்படிக்கை பண்ணானுங்களாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ரொம்ப ஜாக்கிரதையா யாரோட ஃப்ரெண்டா இருக்கணும் ஆண்டவரை கேட்டுருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் அவன் யாரு ஃப்ரெண்டா, அவன் உள்ள எவனு எவீரியரா என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடத்துல ஃப்ரெண்டா இருக்கிறோன்றது கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You must be careful about your friendship. ஏன்னா இவன் இல்லாததை இருக்கிறது போல நடிக்கிறாங்க. இவன் அதாவது ஏதாவது ஒன்று திருட்டு வேலை பண்ணனா எங்க இருந்தா ஃப்ரெண்டுங்க வருவானுங்கன்னு தெரியாது. டேய் மச்சான் போனோம் அப்படின்னா அப்படியே பைக் எடுத்துட்டு எல்லாம் வருவானுங்க, டக்க 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 டக்குன்னு. நான் பார்த்துருக்கேன் எங்கள் வாழ்க்கையிலங்க, நான் பார்த்துருக்கிறேன். நிறைய சிநேகிதர்கள் இருந்தாங்க, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். பைக்கு வரும், காரு வரும், அப்படியே நான் அப்பா காரு என்னை பிக்கப் பண்ணிட்டு போகுது. ஏய் கமான், யோ கமான் ப்ரோ, ஓ ஹூ மியூசிக்லாம் போட்டு தும்மு திம்முன்னு குத்துன உடனே உள்ள கமான், எஸ் கமான் கமான், லெட்ஸ் கோ. நான் மச்சான் சாப்பிட்ற? ஏய் ஒன்றே இல்லை மாப்பிள்ளை, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காசு இல்லை வீட்டில், ஒரு 2000 கொடு மாப்பிள்ளை, கொடுத்துட்டு உன் கூட ஜாலியாக வர. நீ கேட்டு பாருங்க, ₹1 கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் கூட டேபிளில் உட்காந்து நீ மட்டும் அவன் சாப்பிட்றத சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ்டா நீ சாப்பிடலன்னா என் நண்பனே இல்லடா நீனு. பாடுறா மாப்பிள்ள, நம்ம எல்லாம் இங்க ஒரு போஜனம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த போஜனத்தில் இவன் கலக்க மாட்டேன்னு சொல்றானே. அப்படியே இமோஷனலா நம்மள அப்படியே உணர்வு பூர்வமா அப்படியே பொய்ய சொல்லி இவனவோ என் லிவருக்கு இவன் நல்லதை நினைச்ச மாதிரியும், அதுவும் மச்சான் போதாதுடா இன்னும் ஊத்து இன்னும் ஊத்துற, நல்லா காமெடி பண்ணுவான்டா இவன். டேய் நீ போகும்போது என் லிவரை உருவிக்கிட்டு போக, நீ எனக்கு இன்னும் அதிகமாக ஊற்றி இன்னும் என்னை அதிகமாக புகையை பிடிக்க வச்சு இல்லை, ஆக மொத்தத்தில் என் மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இராதபடிக்கு
என்னை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு பெரிய இன்விடேஷன் வேற. இதில் வேற பத்தாதுக்கு நம்ம பாண்டிச்சேரி போகலாம், நம்ம கோவா போகலாம். ஆஹா, இதெல்லாம் பத்தாது, தாய்லாந்து போகலாம். இவன் நல்ல நண்பனான. ஆனால் பாருங்களேன், அந்த ஏவியர் அப்படிதான் இருந்தாங்களாம். போய் சொன்னாங்களாம். அப்புறம் அது வேற, காலையில் இவன் குடிக்க போகிறதுக்கு கூப்பிடுறதுக்கு பிரைஸ் தி லார்ட் மெசேஜ், செருப்பால் அடிக்க உன்னை. அப்படியே கடவுள் பிள்ளை மாதிரியே பேசுவான் அவன் வந்து. ஆமென் ஹல்லேலூயா. நான் கூட இந்த செய்தி கிட்டப்போ மாப்பிள்ள வசனத்தை பேசுவோமா? இப்போ இதை நீ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கட. யாராவது சோறு போடுறானா உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு, உனக்கு காசு கொடுக்குறானா பாரு. நீ ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது உன் கூட வந்து உட்காராத நண்பனே கிடையாது. 10 பைசா உன் குடும்பத்திற்கு நீ செத்த பிறகு ஒருத்தன் கொடுக்கலனா அவன் நல்ல நண்பனே கிடையாது. நல்ல நண்பன்னா உங்களுக்கு யாருன்னு சொல்லட்டுமா? என் அப்பன் இயேசுவை போல ஒரு நல்ல நண்பன் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைங்க. எங்க அப்பா உயிரையே கொடுப்பாருங்க, எங்க அப்பா உயிரையே கொடுப்பாருங்க. ஆனா பாருங்க, இவன் வந்து சொல்றான், ஐயோ ஆண்டவர் நாமத்திலே சேனைகளின் கர்த்தர் நல்லவர். நல்லவரா? உன் வாயிலே நான் குத்த. எவ்வீரின் ஆவி பாருங்களேன், அப்படியே நல்லவர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நாங்கள் உங்களோடு கூட ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவன் எங்களுடைய தேவன். இந்த சில விஷயம் உங்ககிட்ட ஆகணுன்றதுக்காக ஒரு பிரைஸ் தி லார்ட் போடுறான் பாருங்க. அவனை விட ஒரு பெரிய ஃப்ராடு உங்க வாழ்க்கையில் எவனுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. வசனம் வேற காலையில் அனுப்புவான், காலையில் வசனம், சாயங்காலம் கொலை பண்ணுவான். போன வாரத்தில் ஒரு டிவியில் ஒரு பார்த்தேன், ஒரு ஒரு நல்ல கர்த்தருடைய பேர் உள்ள ஒரு நல்ல வார்டு மெம்பராக கவுன்சிலராக அவர் எங்கேயோ நார்த் மெட்ராஸில் நல்ல தண்ணியை போட்டுட்டு நடு ரோட்டில் காரை நிறுத்தி போட்டு ஏசி ஆன் பண்ணி நடு ரோட்டில் தூக்கிட்டு இருக்காரு. காரெல்லாம் சுற்றி பியான்னு அடிக்குது. அவன்டா அவன் நடு ரோட்டில் இருக்கிறான். போலீஸ்லாம் உள்ள கதவு திறந்து பார்த்தா, என் சமூகம் முதலை வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், குடி உனக்குள்ளாக இருக்கும். இவர் உள்ள படுத்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 100 டெலிவிஷன் அவர் சுற்றி எல்லாம் எடுத்துட்டு இருக்க, சிரிப்பு வசனம் என்று எழுதி போதுமா அப்படி கேட்குறான். வசனத்தை எப்பான்னு ஆகி போச்சு எனக்கு. வசனத்தை அவன் கிண்டல் பண்ணுறான். அவன் நடு ரோட்டில் அவர் அவ்வளோ பார்த்தா, இந்த பக்கம் 4 பீர் பாட்டில், இந்த பக்கம் ஆளு தப்பின் கையெல்லாம் மோதிரம் வேற. நல்ல அரசியல்வாதி அவர். எவனாவது பிடிங்கிட்டு போகாம விட்டேன், நானாக இருந்தால் நல்லா பிடிங்கிட்டு இருப்பேன். இதில் வேற என் சமூகனுக்கு முன்னாடி பின்னாடி வசனம், முன்னாடி வசனம், போடாத வசனத்தை. அவர்கள் நடிச்சாங்களாங்க. வந்து யோசுவா முட்டா பையங்க அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணா. ஏனென்றால் தேவனை விசாரிக்கவில்லை. 14ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் சண்டை போடலான்னு வரா, அப்புறமா இப்படி வந்து அட்டாக் பண்ணலான்னு தந்திரமா. அதுவும் பாருங்களேன், ஆண்டவருக்கு வேற பெரிய கனம் வேற. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவர், அப்படியே ஆண்டரை பற்றி தான் பேசுவாங்க. ஐயோ, எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாலிபன். கேர்ள்ஸ் கேர்ஃபுல், பாய்ஸ் பி கேர்ஃபுல். வசனம் அனுப்புகிற கேர்ள் ஃப்ரெண்டையும் வசனம் அனுப்புகிற பாய் ஃப்ரெண்டையும் நம்பாது. அது வசனம் அல்ல, அது ரொம்ப व्यसனமாக போயிடும். ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் தாங்க காலையில் எழுந்து அனுப்புறாருங்க. நைட் ஆனால் ஒரு குட் நைட் வசனம், காலையில் ஒரு குட் மார்னிங் வசனம், மத்தியானத்தில் குட் ஆஃப்டர்நூன் வசனம், அப்புறம் பஜ்ஜி போண்டா குட் ஈவினிங் வசனம். ஐயோ, வசனங்களோ கேர்ஃபுல். ஒப்பந்தம் பண்ணாத. விசாரிக்கல தேவனை. எங்க இதனால தாங்க நிறைய விஷயத்துல சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ சுமக்கிறதுலாம் நம்ம தேவையில்லாத செய்த உடன்படிக்கை தாங்க. தேவையில்லாத செய்த உடன்படிக்கை தாங்க. அன்னைக்கு விதைச்சதை இன்னைக்கு அறுகுறாங்க. பதட்டம், இமோஷனல், இம்பல்சிவ்னஸ், படப்படன்னு எதாவது செய்யணும், டகடகடன்னு செய்யணும், இம்பேஷன்ஸ். ஆமென்.
எந்த நண்பனை பார்க்கலாம் உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த சிநேகிதத்தை பார்க்கலாம் உங்கள் கணவர் உங்களுக்கு முக்கியம். உங்கள் மனைவிக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்து ஹெல்த்தியாக இருந்து அவங்களுக்கு நிறைய நாட்களை ஆயுஷ நாட்களை அவங்களுக்கு கொடுக்குறது கிரேட்டஸ்ட் கிஃப்ட். சகோதரர்களே, லிசன். நீங்க அதிகபட்சமான ஆயுச நாட்களை உடையவர்களாக இருப்பதுதான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய வெகுமதிங்க. இது எல்லாமே துச்சமானது தாங்க, துச்சமானது. நினைத்து பாருங்க, ஒரு கணவன் இறந்து போனா அந்த குடும்பத்தில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. we are selfish. ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க நம்ம. நான் செத்த பிறகு நீ எப்படி வேணாலும் போ, எப்படினாலும் போ, பரவாயில்ல, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் இல்லை. உங்க ஸ்பௌஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்க வாழ்க்கையில தூக்கி போனா உங்க ஸ்பௌஸோட ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்ல இருக்கணும்னா கட் certain relationships. It's not worth one bit. It's not worth one bit. உங்க மனைவியை கூப்பிட்டாங்கன்னா கூட உங்க மனைவி உங்க இடத்துல வராங்கங்க. உங்களோடு தாம்பத்திய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன் உடையை கூட கழற்றி உங்களுக்கு முன்பதாக ஒரு மனைவி வந்து நிற்கிறாள் என்று சொன்னால் இந்த மனைவியை பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில வேற எந்த காரியமும் முக்கியமே இல்லை. Throw that thing out of your life. That stupid friends, stupid relationships. அந்த எபிரியரை தூக்கி எறியுங்கள். அவன் உங்களை ஏமாற்றுவான், அவன் உங்களை வஞ்சகமா நடத்துறான், சந்தோஷமா நடத்துற உங்களை. நீ செத்த பிறகு கூட அன்னைக்கு நைட்டு எல்லாம் சேர்ந்து கார்ல உட்கார்ந்து குடிப்பானுங்க. அழுவான அவனாது குடிச்சு புட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் அழுவான். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உன் வைஃபுக்கு மாசம் மாசம் 10,000 கொடுக்க போறாங்களா? கொடுக்க போறாங்களா இல்லையா? அப்படின்னா நீ உயிரோடு இருக்கும் போதே ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உன் வைஃபுக்கு ஏற்கனவே கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் உன்னை கொலை பண்றானே. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். உன் பொண்ணை காலேஜில் படிக்க வைப்பானா? உன் பையனை காலேஜில் படிக்க வைப்பானா? உன் பேர பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுவான் அவன்? நீங்களே கொண்டு போய் விடணும். நீ உயிரோடு இருக்கணுமே, நீ நல்லா இருக்கணுமே, உடலை நல்லா பார்த்துக்கணுமே, ஒழுங்கா சாப்பிடணுமே, ஒழுங்கா பயிற்சி செய்யணும். You have to eat well, walk well. Bad friendships. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருகலன்னா நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ வாக்குத்தத்தத்துக்குள்ள போக மாட்டே. நான் வச்சிருக்கிற டிசைனும் பிளெஸிங் குள்ள நீ போனா சில விஷயத்தெல்லாம் நீ விட்டு அதை விட பெருசாகணும். நீ பெருகணும். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இது தேவன் அமைத்த ஒரு நல்லது ஒரு குடும்பம். என்னது அடைப்பலைகள் சந்தோஷம். ஒரு வாரம் என் பையனை விட்டு போய் பொண்ணை விட்டு போய் எனக்கு அவ்வளோ துக்கமாக இருந்தது. இப்போல்லாம் முன்னாடிலாம் அப்படி இருக்காது. எனக்கு முன்னாடிலாம் போனேன்னா இன்னும் ஒரு 4 நாள் இருக்கலாம், இன்னும் ஒரு 4 நாள் நாரி போய் வர லாசருவை போல தேவன் என்னை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எங்க அந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்தை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு குடும்பம், நானும் வைஃபும் பார்த்துருவோம். சின்ன குழந்தை பீச் ஓரமாக அந்த குழந்தை பீச்சை பார்த்தோன்னு குதின்னு குதிக்குது, பாசத்தோடு குதிக்குது. எனக்கு என் பையன் ஞாபகம் வந்துச்சு, வா நல்ல வேலை ஒரு கொஞ்சம் இடைவேளை இருக்குது, இது ஒன்று காலேஜுக்கு போகுது, ஒன்றாச்சும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, இது கடலை பார்த்தா குதிக்க, இனிமேல் இது குதிக்காது, ஆனால் இது கடலை பார்த்தா குதிக்குது. என்ன மகிழ்ச்சி சந்தோஷம். அப்பா எங்கள் குடும்பமாக வச்சிருக்கிறீங்களே, அப்பா எங்கள் பிள்ளைங்களாம் பார்க்கறதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்களப்பா, எவ்வளோ இதோட சந்தோஷம் என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் வேணும்? இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. என் மனைவியை விட என் பிள்ளைகளை விட அதுங்களை பார்க்கறதும் குதிக்கிறதும் மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் கஞ்சி குடிச்சாலும் கூழு குடிச்சாலும் எனக்கு இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்துட்டேங்க. தாய்லாந்து, காபோ, மெக்சிகோ எல்லா களியாட்டு பண்ற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன்.
ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற கணவனும் மனைவியை தவிர்த்த பிள்ளைகளை தவிர்த்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமும் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் உள்ளத்தின் ஆழத்தின் சந்தோஷமும் இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லைங்க. ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் மனைவிக்கு மாத்திரம் ஆபரேஷன் பண்ணலனா 3வது ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பேன் நான். ஸ்தோத்திரம். Please don't stop giving birth. Keep children going. ஆண்டோடைய டிசைனுங்க. 7 பிள்ளை பேக்குறாங்க நம்ம பரிபூர்ணமா. ஆமாங்க, ஆமா, கத்தர் போஷிப்பாருங்க. மூத்த பிள்ளை கடைசி பிள்ளை பார்த்துக்கோ, டோன்ட் வரி. ஆமென். சில குடும்பம்லாம் பார்த்தா 9 பேர் 10 பேர் 11 பேருன்றாங்க. ஐயோ ஒரு பெரிய குடும்பமா சமுதாயமா, ஐயோ தேசமா 12 பேரை கொண்டுதாங்க தேசமாக்குனாரு ஆண்டவரே. எத்தனை பிள்ளையை கொடுத்தாலும் ஆண்டவர் சாப்பாடு போடுவ நடத்துவாருங்க. ஓ சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. உன் மகிழ்ச்சியும் இன்பமும் உன் மனைவியும் உன் கணவனும் இதுதாங்க உன் பிள்ளைகளுங்க. ஐயோ அதுவும் தாத்தாவா பேர பிள்ளைய பார்க்கறதுல வித ஒரு மகிழ்ச்சி. ஐயோ சோத்திரம். எனக்கு இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஐயோ இருக்கிறவங்க தயவு செய்து காப்பாத்துங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது மூணாறு இல்லை இருக்கிறது இந்த மகாபலிபுரம் எங்கேயாவது ஒரு 3 நாள் போங்க. எவ்வளவு நாள் செலவு பண்ணிட்டு போறீங்க? 2 நாள் போய் சந்தோஷமா குடும்பத்தோட இந்த மகிழ்ச்சியா பிள்ளைகளை, ஐயோ இதோ நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆமென் இஸ்ரவேல் அற்புதங்களும் அடையாளங்களா இருக்கிறாங்க. ஃபேமிலியை க்ரோ பண்ணுங்க, வளர்த்து விடுங்க, ஃபேமிலியை பிளஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமா வைங்க. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா உங்க குடும்பம். இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அம்பானி பாத்தீங்களா எவ்வளவு குடும்பத்தோட இருக்கிறான். மனைவி இப்படின்னா மனைவி இப்படின்னு டான்ஸ் ஆடுறான். இது வரைக்கும் டான்ஸ் ஆடாதவங்க கூட மனைவி டான்ஸ் ஆட சொல்லிச்சு டான்ஸ் ஆடுறான். இப்போ மருமக புள்ள கூட டான்ஸ் ஆடுறான். எல்லாரும் ஒன்னா நிக்கிறானுங்க. பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க குடும்பம் பணத்தினால பலன் இல்லைங்க, அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்க பாருங்க, அங்கதாங்க ஸ்ட்ரென்த். ஒத்துமையா இருங்க. ஆமே விட்டு கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா என் அண்ணன் என் தம்பி என் மாமா என் அப்பா என் அம்மா கட்டி பிடிங்க. ஆமென் ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதீங்க. பி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமென். பாருங்க நம்ம சென்சஸ் பாருங்க, டக்குன்னு ஆண்டவரை விசாரிக்கல, பார்க்கறதுனாலையும் தொடுகிறதுனாலையும் கேட்க பார்த்து ஏமாந்துட்டான் யோசுவா. ஐயோ பழசா இருக்குது, அப்போ உண்மையாக தான் இருக்கும். ஐயோ இப்படி இருக்கு, திராட்சை அந்த துருத்தியெல்லாம் ரொம்ப பழமையா இருக்குது, அப்போ பார்க்கறது. அப்போ இதுல நம்ம போயிட்டு சென்சஸ்லேயே போயின்னு இருந்தோம்னா தோத்துருவோங்க. ஆவிக்குரிய நுண்ணறிவு வேணும், பகுத்தறிதலின் ஆவி நமக்கு வேணும். அப்படின்னா தேவனோடு நீங்க ஐக்கியமா இருக்கணும், தேவனை விசாரிக்கணும். தொடக்கூடியதும் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும் நீங்கள் நம்பி நீங்கள் ஒப்பந்தங்களை செய்தால் அது உங்களுக்கு விபரீதமாக இருக்கும். நல்லவன் போல தான் வருவாங்க. அவன் எவனை கெட்டவன் வந்து நல்லவன் போல தான் வருவான். லோன் கொடுக்குறவங்க கூட நல்லவன் போல தான் வருவான். வாங்கிக்கணும் கிரெடிட் கார்டை வாங்கிக்கோ, அந்த லோனை வாங்கிக்கணும். அட ஃப்ரெண்ட் சார் வாங்கிக்கோ சார் எதுவுமே சார். இப்போலாம் வந்து ஒன்று வருது ப்ரீ அப்ரூவ்டு லோன். என்ன லோன்லாம்? ஓ சார் நீங்கள் வந்து காருக்கு ஒழுங்காக கட்டியிருக்கீங்க டியூ, பைக்கு ஒழுங்காக, அதுவே போய். ஆனால் சொல்கிறான் நீ நல்லா கட்டியிருக்கீங்க டியூ, அதனால 7 லட்சம் உங்களுக்கு சாங்ஷன். அப்படின்னா நம்மளை தூக்கி அடுத்தது ஜெயிலில் போட போகிறான்னு அர்த்தம். நல்லவன் போல தாங்க பேசுவான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், மூர்க்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், மூர்க்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். எத்தனை கொலை தெரியுமாங்க எங்க ஊர்ல? 2 கொலை இந்த வாரத்தில் பெருளத்தூர்ல 2 கொலை. 2 கொலையா நடந்த பிறகு 2 போலீஸ் 2 இடத்துலயும் உட்கார வச்சிருக்கிறோம். கொலைலாம் என்ன சாதாரணமா இருக்குது. மெட்ராஸில் பார்த்தீங்களா பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய அல்ஃபோன்ஸ், அவர் பேர் கிறிஸ்தவ பேராக இருக்குது, கிறிஸ்தவராக இருப்பாரோ என்னவோ தெரியல எனக்கு. ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தேசிய தலைவர் அவர், பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய. அவரே 40 பேர் சுற்றி இருந்திருக்கிறான், அப்பயே வெட்டி தள்ளிட்டு போகிறான். நம்ம வேற நினச்சிருக்கிறோம் 10 பேர் கூட இருந்தால் அவன் நம்ம எவன் கழுத்தை கொடுத்தா
எல்லாம் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு வந்து பேட்டி கொடுக்கணும். நாங்கள் விட மாட்டோம், பேப்பரை எடுப்போம், நாங்கள் கத்தியை எடுப்போம், எங்களை கத்தி எடுக்க விடாதீங்களே, பேப்பர் எடுக்க விடாதீங்க. டே ஏட்ரா கத்திய, நீ இருக்கும் போதே நீ கத்தி எடுக்கல, ஆளு செத்தே போயிட்டான். இவங்கெல்லாம் பெரிய பட்டிமன்றம் வேற, இவங்க பெரிய ரிப்போர்ட் வேற. அவர்களை பிடிக்க வேண்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீ இருக்கும் போதே காப்பாத்தலடா, நீ உயிரை கொடுத்தியாடா? உயிரை கொடுத்தியா? நீ ஓடி உன் உயிருக்காக நீ போய் குதிச்சு ஓடல, நீ தெரிச்சு ஓடல, நீ வந்து நண்பனா? போய் கறக்கணும், எடுக்கணும் உன் உயிரை. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ வென்றால் ஜீவன் உண்டாகும்படியாய், அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படியாய் வந்தேன். உயிரை கொடுக்கலன்னா ஒரு ஃப்ரெண்டு உனக்கு உயிர் ஃப்ரெண்டே இல்லைங்க. சிலலாம் ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்டை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சொன்னான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். யார் அவன்? அந்த ஃப்ரெண்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எவனாவது உயிர் கொடுக்க ரெடியானே கேளுங்க, அவன் தாங்க ஃப்ரெண்டு. நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஜீவனை எடுக்கிறவர்கள், ஜீவனை கொடுக்கிறவர்கள் அல்ல. அந்த ப்ராசஸ் வேண்டாம். பாருங்க, தேவனை விசாரிக்காம செஞ்சார் பாருங்க. ஆபிரகாம் இஸ்மவேல நடுவில் போட்டார் பார்த்தீங்களா? இவரே எழுப்பின அந்நிய அக்கினி, எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? தாவீது கொஞ்சம் அவசரப்பட்டு சவுல் ஈட்டி அடிக்கிறான், நானும் திரும்பி ஈட்டி அடிச்சு விடுறேன்னு அடிச்சிருந்தானே எங்கே போய் நின்றுப்பான் பாருங்க, அவன் ராஜாவாக இருக்க மாட்டான். அதனால் சில பதட்டங்கள், சில நேரத்தில் இம்பல்சிவ், பதட்டப்பட்டு யோசிக்காம அந்த முன்கோபிங்க, எதையாவது சொல்லிடுறது, எதையாவது வாய விட்டுறது. கானானியர் பாருங்க, கானானியர் பாருங்க, பயங்கரமானவங்க. அவங்களுக்குள்ள எப்பயுமே மாம்ச பாவங்கள் நிறைய, பாலியல் பாவங்கள் அவங்களுக்குள்ள, செக்ஷுவல் சின்ஸ். அந்த ஸ்பிரிட், கேனனைட் ஸ்பிரிட். அந்த ஆவியுடையவர்கள் அதை மேற்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை நம்ம மேற்கொள்ளணும். ஏத்தியர் மூன்றாவது பார்க்கிறோம். இது ஒரு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்பிரிட்டாங்க, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பிரிட். சில காரியம் சில அப்படியே வச்சுக்கிறது உள்ள, சில கசப்புகள், சில காரியங்கள், விட்டு விட வேண்டிய சில காரியங்கள் விட மாட்டோம். பாருங்க, சவுல் வந்து ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை தான் பார்க்குறான். இவங்க எல்லாம் இது பண்ணி சுருட்டி துணியெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவன் காலடியில் வைக்கிறாங்க. அது வரைக்கும் அவன் வாட்சிங்கில் தான் இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், வெறி பிடிச்சி போய் பிரதான ஆசாரியர்களை பார்த்து, நானே அவங்களை கொலை செய்ய வேண்டும், நானே அவளை கைது பண்ண வேண்டும், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாருங்க இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்களேன், கொலை செய்ய போயிட்டான். பார்த்துன்னு தான் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் போய் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் சிறை சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக அலையிறான். சில காரியங்களை நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தானா அது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் ஏத்தியருடைய ஆவி, விஷமுள்ள ஆவி அது. அந்த ஆவியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் தேவனை விசாரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனோட திரும்பவும் கனெக்ஷன் ஏற்படுத்தணுங்க. தேவனை போல ஒரு நல்ல தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பிதா உன்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். இதுங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஆமென். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆண்டு சொல்றாரு, அவ்வளவு ஜாய் இருக்குமா, அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமா. இது கடைசியா ஆண்டவர் உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஃபேர்வெல்லா சொல்லித்தர, ஒரு ஃபேர்வெல்லா சொல்றாருங்க. ஒரு குட் பை லெட்டரா எழுதுறாரு. இட் வாஸ் a goodbye letter. It was a goodbye letter by Jesus to his friends. அவருடைய சிநேகிதர்களுக்கு, அவருடைய நண்பர்களுக்கு ஆண்டவர் எழுதுற ஒரு குட் பை. Remain in me. நீங்க என்ன நிலைத்திருந்தா, நான் பிதாவிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பிதா என்னில் நிலைத்திருக்கிறது, நான் உங்களை நிலைத்திருந்தா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தா, என்னை அல்லாமல் அவர் சொல்றாரு, உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நத்திங். அவர் இல்லாம எதை செஞ்சீங்கன்னாலும் சொதப்பீடே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். நீங்க தேவனை விசாரிக்காமல், தேவனை கேளாமல், தேவனோடு சஞ்சரிக்காமல், if you are not spending good time with God, if you don't have a quality time with God, you will mess up, you will not be blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். நீ பெருகி சுதந்திரித்துக் கொள்ளவும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து உன் முன் நின்று விலக்கும்படியாக நீ ஆண்டவரிடத்துல உன் ஒப்பு கொடுத்து ஜெபத்திலும் தேவனை விசாரிக்கிறதிலும் நிலைத்திருந்தால், ஆமென், நீ பெருகுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ 3 காரியத்தையும் நீங்க மேற்கொள்ளணுங்க. ஆமென். நீங்க ஏவியரின் ஆவியை மேற்கொள்ளணும், கானானியருடைய ஆவியை மேற்கணும், ஏத்தியனுடைய ஆவியை நீங்கள் மேற்கணும், வஞ்சகத்தின் ஆவியை மேற்கொள்ளணும், வஞ்சகத்தின் ஆவியை மேற்கொள்ளணும். ஆமென். ஹalleluya. friendship with God. ஆமென். தேவனோடு சிநேகிதம், தேவனோடு சிநேகிதம், friendship with God. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ரெகுலர் டைம் ஆண்டோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? தேவனை விசாரிக்கிறீர்களா? நீங்கள் பெருக வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சில காரியத்தை விட்டு நீங்க விலகணும். some friends you need to avoid. சிலலாம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர் நான் என்ன பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க, நான் போவேன், ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் தப்பு பண்ண மாட்டேன். டேஞ்சரஸ், டேஞ்சரஸ். you want to keep a covenant with them for what? For what good? அவங்களோடு ஒரு உடன்படிக்கை சம்பந்தம் எதுக்கு நமக்கு? What do we have to do with them? கானானியரோடு நமக்கு என்ன சவகாசம்? What do we have with the Canaanites, the Hittites, the Hivites? Cut it. It's not worth. Friendship with God, friendship with Jesus. இயேசுவோடு சிநேகிதங்க. சமீபத்தில் ஒரு பிரபலமான ஒரு திரைப்படத்தினுடைய கதையை நான் கேட்டேன். அதில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உண்மையாக நடந்த சம்பவமாங்க, உண்மையாக நடந்தது. கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ நடக்குது போல இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு, குழியில் ஒருத்தர் விழுந்துடுறார். மீதம் உள்ளவங்க அவர் அந்த ஃப்ரெண்டை விட மனம் இல்லாமல், அவன் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம போகிறதில்ல. இது உண்மையாக நடந்த சம்பவம். இது இப்போ திரைப்படமாக வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது இல்லை? கடைசியில் அந்த நண்பனில் ஒருவரே அந்த குழிக்குள்ளே இறங்கி, இது உண்மையாக நடந்த சம்பவங்க, இது திரைக்கதை அல்ல, உண்மை சம்பவம். இறங்கி அந்த குழியில் ரொம்ப டேஞ்சரஸ், யாருமே தெரியாது, அதில் போனவங்க யாரும் வெளியில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அவரே அது உள்ள போய் அவன் ஃப்ரெண்டை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு வர்றது தான் இதோடைய உண்மையான நடந்த ஒரு சம்பவம். somebody that's friendship. Are you in that kind of friendship? அப்படிப்பட்ட சிநேகிதர் இருக்குதாங்க. அந்த மாதிரி real friends are there around you. You really have to check. அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரிலாம். But God is a true friend. உண்மை சிநேகிதர். He was a friend of Moses, friend of Abraham. He is a friend of us. இனி உங்களை அடிமைகள் என்று அழையாமல் உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன். Amen. You are not slaves anymore, but you are friends.
Jesus is that true friend. இயேசு தாங்க அந்த உண்மையான நண்பர். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. Thank you Jesus. Thank you Father. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அநேக நேரங்கள்ல ஆண்டவரே அப்பா நிறைய பேர் ஆண்டவரை எங்களை சுற்றி வராங்க. ஆனால் அவங்க நல்லவங்களான்னு எங்களுக்கு நாங்கள் தெரியல ஆண்டவரே. சில நேரங்களில் நல்லவர்கள் என்று நம்பி நாங்கள் ஆண்டவரே ஏமாந்து போனோம் ஆண்டவரே. நாங்கள் தள்ளப்பட்டோம் ஆண்டவரே. அநேக இன்னல்களுக்கும் அநேக ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளுக்கும் அநேக ஆண்டவரே அப்பா காரியங்களுக்கும் நாங்கள் எங்களை யோசிக்காம நாங்கள் செய்த அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தங்கள் சில நேரங்களில் எங்கள் ஆண்டவரே ரொம்ப மோசமான இடத்திற்கு எங்களை தள்ளி சென்றது ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா நாங்கள் அப்பா அவைகள் எல்லாம் குறித்து நாங்கள் நினைக்க விரும்புகிறோம், யோசிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மீண்டுமா எங்கள் வாழ்க்கையை சீர்புரிந்த விரும்புகிறோம், சிறப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள். அப்போ நாங்கள் யோசிக்காம முன்கோபியாக இருந்து எடுத்த சில தீர்மானத்தினுடைய விளைவுகளை இன்னும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போய் கொண்டே தான் இருக்கிறோம் ஆண்டவரே. We are still going through certain consequences because of relationships, unwarranted relationships. தேவையற்ற சில காரியங்கள் எங்க வாழ்க்கையில இன்னும் இருந்தபடியினால எங்க வாழ்க்கையில அவையினுடைய கனிகளை நாங்க புசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஐயா. இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சிநேகிதர்கள் யார் என்பதை கூட எங்களுக்கு பகுத்தறியக்கூடியதான கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. We don't want bad friends like the Hittites. ஏவியர்களைப் போல வஞ்சகம் உள்ளவர்களும் தந்திரம் உள்ளவர்களையும் ஆண்டவரே எங்கள் சிநேகிதராய் இராதபடிக்கு ஆண்டவரே அப்படிப்பட்டவன் எங்க வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விளக்கும்படியா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சம் தாருங்க. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உம்மோடு கூட அதிக நேரம் நாங்கள் செலவிடணும் ஆண்டவரே. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு பில்ட் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எதை செஞ்சாலும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உம்மை விசாரிக்காமல் உம்மை கேளாமல் நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்கப்பா. இந்த புதிய மாதத்தையும் அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த 6 மாதங்கள் எங்களை கிருபையா நடத்தி வந்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கிருபையா நடத்தி செல்வீங்கப்பா. இதுவரையிலும் நடத்தினவரப்பா, இனிமேலும் எங்களை நடத்துவி ஆண்டவரே. இதுவரையிலும் இல்லாத ஒரு சிநேகிதமும், இதுவரையிலும் இல்லாத ஒரு ஐக்கியமும், இதுவரை இல்லாத ஒரு தேடுதலும், இதுவரை இல்லாத ஒரு காத்திருப்புதலும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உமக்கு காத்திருக்கும் பொழுது அது எங்களுக்கு புது பலன். எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எங்க பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எங்க சபைக்கு ஆசீர்வாதம், எங்க கிராமத்திற்கு ஆசீர்வாதம். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துங்கப்பா. மகா வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க ஐயா. கடந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல ஆண்டவரே, மனதில தேவன் ஒரு பலனை கொடுங்கப்பா. மென்டல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் ஆண்டவரே, இமோஷனல் ஸ்ட்ரென்த் கொடுங்க ஆண்டவரே. To carry on this new month, this new week, இந்த புதிய வாரத்துக்குள்ள கடந்து போக, இந்த புதிய மாதத்தை எதிர்த்து சந்திக்க ஆண்டவரே, அவர்கள் சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் விலக்குகிறதும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி அடைந்து மேற்கொள்ளுகிறவர்களாயும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஐயா. சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்ளுவீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் புறஜாதிகள் அறியணும் ஆண்டவரே. எப்படி ஆயி பட்டணத்தையும் எரிகோயும் ஜெயித்தார்கள் என்று வந்து சொன்னார்களோ அப்படியாக சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, கர்த்தர் பல வெற்றிகளையும் பல ஆசீர்வாதங்களையும் முன்னேற்றங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இந்த வேலை எப்படி எனக்கு கிடைச்சது எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல, கர்த்தர் வாய்க்க செய்தார். எப்படி எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு தெரியல, கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணார், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார், கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார், கர்த்தர் வியாதியை என்னை விட்டு விலக்கினார். சில காரியத்தை நீங்க விலக்கினா சில காரியத்தை ஆண்டவரே விலக்குவாருங்க உங்க வாழ்க்கையில. Make that strong decision today. அந்த நல்ல பலமான தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்தவர்களாக நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்புறம் ஆசீர்வதிக்கலைன்னா என்ன வந்து கேளு.
நீங்க என்னைக்கு அதை விளக்குறீங்களோ உங்களுடைய பாளையத்திலிருந்து, என்னைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து, when you get rid of a few things, God will begin to bless you. God will begin to flourish you. You shall be like a tree planted by the streams of water. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற, தன் காலத்தில் கனி தருகிற இலை உதிராத மரத்தை போல் நீ இருப்பாய். துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர்கள் நிற்கிற இடத்துல நிற்காமலும் உட்காராமலும் இரு. கர்த்தர் உன்னை bless பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். God will increase you. God will begin to multiply you. நீங்க பாப்பீங்க அதை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாருங்க. என்னைக்கு அசுசியும் அசுத்தத்தையும் உங்க குடும்பத்தை விட்டு நீங்க விலக்குறீங்களோ, உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குறீங்க, that is the day that you will see the miracles and breakthroughs. விடுதலையும் அற்புதம் அதிசயத்தையும் அன்னையில இருந்து பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில எப்படி மிராக்கிள்ஸ்ல ஆண்டவர் ப்ரொவைட் பண்றாரு பாப்பீங்க. என் மகளுக்கு எப்படி நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து அழகா முடிச்சாருங்க. விஐடி காலேஜில் அவளுக்கு கிடைக்க அவள் ரொம்ப விருப்பப்பட்டு போனோம் விஐடிக்கு நினைச்சா. மார்க்கு கூட குறைவாயிடுச்சு. பரிந்துரைகள் கர்த்தர் செய்தாருங்க. உண்மையாவே எங்களுக்கு யார் பரிந்துரை அவங்களை எங்களை யாருனே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. அவங்க நான் அறியாத ஒரு மனுஷர் மூலமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். காலேஜ் ஃபீஸை கட்ட முடியாது, வேன் ஃபீஸை கட்ட முடியாது, கர்த்தர் கிருபை செய்தாருங்க. நான் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு வேணும் அதற்கு நான் பாத்திரன் அல்லப்பா. ஆனா நீங்க கொஞ்சம் உங்களுக்காக நான் சில இதெல்லாம் விட்டுட்டு வந்த போனதற்கு எவ்வளவு என்ன கனப்படுத்துறீங்களாப்பா, எவ்வளவு கனப்படுத்துறீங்க ஆண்டவரே, என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, அதுவே பெரிய கனப்பா. என் ஃப்ரெண்டு சீக்குடைய ஃப்ரெண்டு அது ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு வர ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு வாரம் கழிச்சு என் மகள் வந்து சொல்றா, அப்பா என் ஃப்ரெண்டுடைய அப்பா இறந்துட்டாங்கப்பான்னு சொல்ல. எனக்கு இருதயெல்லாம் உடஞ்சு. அதுக்கு தான் அந்த பிள்ளைய பார்த்தேன். சொன்னா, அப்பா அங்கிள் நான் உங்க டாக்டரோட தான் கிளாஸ்ல தான் படிக்கிறேன் அங்கிள். மனசு தாங்கிக் கொள்ள முடியவில்லைங்க என்னால. நீங்க ஆண்டவர் உங்களோட ஜீவனோட வச்சிருக்காருன்னா பெரிய நோக்கம் இருக்குங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இதை நீங்க அப்படியே ஒரு சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்க ஏதோ ஒன்றை ஆண்டு உங்க மூலமா செய்யணும்னு விருப்பப்படுகிறார். இன்னும் சில நாட்கள் சில காரியங்களை எல்லாம், சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். கிருபையானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் நம்பிக்கையாய் உள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். உங்களை நேசிக்கிறதுனால என் ஜீவனையே உங்களுக்காக தருகிறேன். தந்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லல. நல்ல ஃப்ரெண்ட்ஸை கல்டிவேட் பண்ணுங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ், somebody that will stick to you no matter what. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலங்க, சந்தோஷமோ அசிங்கமோ கேவலமோ சிறைச்சாலையோ நிர்வாணமோ எதுல இருந்தாலும் ஒரு நண்பர் அப்படி இருக்கிறாங்களா நண்பர், ப்ளீஸ் கல்டிவேட் those friendships. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உள்ள இந்த உறவு, நட்பு, சிநேகிதம் ரொம்ப விளையாடப்படுறதுங்க. You are first a friend of your wife. முதல்ல உங்க வைஃபுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருங்க. முதல்ல உங்க கணவருக்கு நல்ல ஃப்ரெண்டா இருங்க. அப்புறமா மற்ற ஃப்ரெண்ட் எல்லாம் போங்க, கல்டிவேட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. But your wife is the greatest friend God has given you. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய சிநேகிதி யார் தெரியுமாங்க? உங்க மனைவிங்க. அவங்களுக்கு உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க, அவங்களை நல்லா நடத்துங்க, அவங்க கண்ணீரை தொடைங்க. அவங்களை ஏதாவது மனசு வேதனைப்படுத்தா அந்த காரியத்தை தூக்கி போடு இயேசுவின் நாமத்தினால. Get rid of that in the name of Jesus. You don't need that baggage. அப்படிப்பட்ட ஒரு பாரம் நீ சுமக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உன் பிள்ளைகளோடு மகிழ்ந்திருப்பதை பார்க்கலாம். அவங்க முகத்தில் உள்ள புன்முறுவலையும் அவன் மகிழ்ச்சிகளையும் அவனுடைய வளர்ச்சியின் பருவங்களை ரசிப்பதை விட என்ன பெரிய ரசனை உண்டு? இந்த உலகத்தின் கருமமும் அசுசியும் அசுத்தத்தையும் அருவருப்பையும்
தூர தள்ளி போடு. மகிழ்ந்திரு, மகிழ்ந்திரு, உன் குடும்பத்தோடு மகிழ்ந்திரு. தேவ சந்தோஷம் உன் குடும்பத்தில் உன்னை பெருகி இருக்குவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்புவாராக. எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி போடுங்கப்பா. நன்மையானவளை பிள்ளைகள் கண்டடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்ய இந்த மாதம் முழுவதும் உங்க பிள்ளைங்க அர்ப்பணிச்சு உங்க இடத்துல வரும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அன்பா இருக்கிறீங்க. அவங்க உங்க கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அருளால் செய்ய முடியும். அற்புதங்களை செய்கிறவர் என்பதை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய ருசியை காண்பீங்கப்பா. உங்க டேஸ்ட் உங்க பிள்ளைங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்கப்பா. உங்களை அவர்கள் அனுபவிக்கவும் உம்முடைய அன்பில் கலிகூறவும் உங்கள் அன்பில் மகிழ்ந்து இருக்கவும் நீர் மேய்ப்பரா இருக்க அவர்கள் மந்தையா இருக்க நீர் அவர்களை புல்லுள்ள இடங்களில் நடத்த அவர்கள் ஆண்டவரே நல்ல மேய்ச்சலை கண்டடைய மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நீர் அவர்களோட கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது நீர் நல்ல மேய்ப்பன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாகவும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படியாய் நீ செய்வீரையா. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. இந்த நாளிலே ரஃபாவாக ரொஃபேக்காவாக கடந்து வாங்கப்பா. சரீரங்களில் உள்ள பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை நீக்குகிறதற்காக நன்றி. ஆத்துமாவில் இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் நீக்கிறதற்காய் நன்றி. காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறதற்காய் நன்றி. அபிஷேகத்தின் தைலம் உங்க பிள்ளைகள் மேல இந்த நேரத்தில் ஊற்றப்படுகிறதற்காக receive your anointing in the name of Jesus. ஒரு அபிஷேக தைலம் உங்க பிள்ளை மேல ஊற்றப்படட்டும். நடத்துங்கப்பா, மெய்ப்பனா நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைங்க தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர், நான் சொல்றேன், சாட்சியா சொல்றேன், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாருங்க. இந்த 2 வருஷமா கர்த்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் பண்றாரு பாருங்க என் வாழ்க்கையில. நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் சொன்னா பொய்ன்னு நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் கிருபையா என்ன நடத்துறாருங்க. He is a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன். நீ பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது உன் கூட கையை பிடிச்சு நடக்கிறவர் ஆண்டவர். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். நல்ல பிதாவே, அன்பின் கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். சற்று தாமதமானாலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் உணர்த்துவிக்கும்படியாய் கர்த்தர் நீங்க செய்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை உணர்த்துவிக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவரே, கண்டிப்பு நிறைந்த வார்த்தை, எங்களை வளர்ச்சி அடைய செய்கிற வார்த்தை, முன்னேறி செல்கிற வார்த்தை. எங்களுக்கு ரொம்ப வேதனையே நாங்க இருக்கிற இடத்திலே இருக்கிறது ஆண்டவரே. ஆனா அந்த இடத்துல இருந்து நாங்க முன்னேறி போகும் பொழுதுதான் வழியிலும் ஒரு வேதனையிலும் ஒரு ஆசீர்வாதம்ப்பா. ஆனா இருக்கிற இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதமும் அல்ல, நன்மையும் அல்ல. அது மிகுந்த வேதனை. உங்க பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருக்க கூடாதப்பா. 1000 மடங்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, 1000 மடங்கு உம்முடைய திருநாமத்தினால உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற. நீ கோடா கோடியாய் பெருகுவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ வாளாகாமல் தலையாவாய். நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். இந்த காரியங்களை சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.